யோவான் 16:24 சொல்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் கூறுகிறது. மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் சகோதரரே, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடறும்போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். யாரிடம் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்றால், நல்லதும் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்ற ஊழியக்காரனுடைய தலையின் மேலே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அந்த எஜமான் சொல்லுவதை தேவனோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். தேவனே நம்மை உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, சந்தோஷமாய் இருக்கிறாயா என்று கேட்கிற வகையில் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்க செய்ய வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவனே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.